ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க பேபிக்கு டீத் லேட்டா வருதுன்னு நினைச்சிட்டு வொரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. பேபி டீத்திங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? லேட் டீத் நார்மலா? எப்போ டாக்டர பார்க்கணும்? எல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது பேபி டீத் எப்போ வர ஆரம்பிக்கும். பல குழந்தைகளுக்கு 6 மந்த்ஸ்ல பல் வர ஆரம்பிக்கும். ஆனா 4 to 12 மந்த்ஸ் வர எந்த மாதத்துல வந்தாலும் அது நார்மல். ஃபர்ஸ்ட் டூத் யூசுவலி லோவர் ஃப்ரண்ட் டீத் தான் வரும். அது பாட்டம் இன்சிசஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேபிஸ்க்கு 10 மந்த்ஸ் அல்லது 12 மந்த்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டூத் வரும். இது ரொம்பவே காமன். கேர்ள் பேபிஸ் அண்ட் பாய் பேபிஸ் டைமிங் கொஞ்சம் வேரி ஆகலாம். பட் நோ ப்ராப்ளம். இப்போ செகண்டா நம்ம பார்க்க போறது பேபி டீத் லேட் வரதுக்கான நார்மல் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனடிக் காரணம். அம்மா, அப்பாவுக்கு பல் லேட்டா வந்திருந்தா பேபிக்கும் அதே மாதிரி டிலே வரும். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் growth வேரியேஷன். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாடி டெவலப்மெண்ட் ஸ்பீட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வாக்கிங், டாக்கிங் டிலே போல டீத் டிலேயும் இதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ப்ரீடம் பேபி. ப்ரீடம் பேபிஸ்ல டீத் எரப்ஷன் யூஸ்வலி லேட்டா வரும். இது நார்மல் டெவலப்மெண்டல் பேட்டர்ன். லோ வெயிட் பேபிஸ். வெயிட் குறைவா உள்ள குழந்தைகளுக்கு ஸ்லைட் டிலே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ். கால்சியம், விட்டமின் டி இன்டேக் குறைஞ்சா டிலே பார்க்க முடியும். ஆனால் இது ரேர். யூஸ்வலி மெயின் காரணம் ஜெனடிக் தான். ஃபேமிலி growth பேட்டர்ன். சில ஃபேமிலிஸில் டீத், ஹைட், மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஹெல்த்தி பேபி வித்தவுட் எனி இஷ்யூஸ். பேபி ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருந்தால் டிலே கம்ப்ளீட்லி நார்மல். இப்போ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது பேபி டீத்திங் சிம்டம்ஸ். ட்ரூலிங் அதிகமாக இருக்கும். வாயில் நீர் வடிதல். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ், டாய்ஸ் எல்லாத்தையும் மவுத்தில் போட முயற்சி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கம் இச்சிங். குழந்தைங்க கம்ஸ் ரப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லைட்டாக கிராங்கினஸ் ஆர் இர்ரிட்டபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீடிங் லிட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. சில பேபிஸ் ஃபீடிங் ஷார்ட் டைம் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கும். சீக்கு, இயர்லாம் ரப் பண்ணிப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹை ஃபீவர், 1 or 2 டிகிரி ஃபீவர், சிவியர் லூஸ் மோஷன், வாமிட்டிங் இதெல்லாம் வந்தால் டீத்திங்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது டீத்திங்க்கு காரணம் கிடையாது. இது வந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இப்போ ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது பேபி டீத் எரப்ஷன் ஆர்டர். யூஸ்வலி இந்த ஆர்டரில் தான் பல் வரும். ஃபஸ்ட்டு பாட்டம் ஃப்ரண்ட் டீத், அதாவது லோவர் இன்சைசஸ். நெக்ஸ்ட்டு டாப் ஃப்ரண்ட் டீத், அப்பர் இன்சைசஸ். நெக்ஸ்ட்டு சைடு டீத். நெக்ஸ்ட்டு பேக் மோலாஸ். லாஸ்ட்டாக தான் கேனைன்ஸ். இப்போ ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது பேபி டீத் வர லேட் ஆனால் எப்போ டாக்டரை பார்க்கணும்னு. 12 மந்த்ஸ் வரைக்கும் பல் வரலைன்னா அது ஸ்டில் நார்மல் தான். பேபி ஆக்டிவா, வெயிட் ஓகேவா, மைல்ஸ்டோன்ஸ் ஓகேவா இருந்தால் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு டிலேன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணலாம். டாக்டர் நார்மலி செக் பண்ணுவாங்க. கம் திக்னஸ், ஃபேமிலி டீத்திங் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஹோம் டிப்ஸ் டு ஹெல்ப் டூரிங் டீத்திங். சேஃபான மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு கோல்டு டீத்தர் கொடுக்கலாம். கம்ஸுக்கு சூத்திங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில்டு வெட்டு கிளாத். ரொம்ப க்ளீனான கிளாத்து பேபிக்கு கொடுக்கலாம் வாயில் வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கம் மசாஜ். க்ளீனான ஃபிங்கர் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீடிங்காக இருந்தாலும் சரி, ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அவாய்ட் ஜெல் ஆர் மெடிக்கேட்டட் டீத்திங் ஜெல்ஸ். எது பண்ணாலும் டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேபியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ப்ளே டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ செவன்த்தாக நம்ம பார்க்க போகிறது மித்ஸ் பேரண்ட்ஸ் பிலீவ் பட் நாட் ட்ரூ. டீத்திங்னா ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. பட் அது ராங். நெக்ஸ்ட்டு டீத்திங் வந்தால் லூஸ் மோஷன் சிவியராக வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் ராங். நெக்ஸ்ட்டு டீத்திங்னா பேபி வெயிட் குறையும்னு சொல்லுவாங்க. அதுவும் ராங்.